அந்த சூழ்நிலையில இந்த பெட்டிஷன் வந்து பப்ளிக் ஃபோரமுக்கு வந்ததே ஒரு பெரிய தப்பு. ஓகேங்களா? அதாவது இது எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான, இதை யாரு வெளியிட்டு இருந்தாலும் சரி, எந்த நோக்கத்தோட வெளியிட்டு இருந்தாலும் சரி, ஒரு பெட்டிஷன் வந்து வெளியில வந்து பப்ளிக் ஃபோரமுக்கு வந்தது ஒரு கீழ்த்தனமான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹென்ஸ் ஈஸ் இன்டு பாலிடிக்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய இது இருக்காங்க. இப்ப நம்ம வந்து சினி ஸ்டார்ஸ் இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம ரவி மோகன் அவங்க இதா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், AR ரகுமானா இருக்கட்டும், யாரோட பெட்டிஷன் ஆச்சும் வெளியில வந்துச்சா? No, அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா, ரீசன் ஃபார் டிவோர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it will not come up itself because it is more or less வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அமிக்கபிளா சொல்ல போனோம். இன் கேஸ் வந்து இது ஒண்ணும் இல்ல, நீங்க போராடுற வந்து சீமான் அண்ட் விஜயலட்சுமி அவங்களோட பெட்டிஷன்ஸ் வெளியில வந்திருக்கா? ஓகேங்களா? அதாவது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு சீமான். ஓகேங்களா? ஆனா அவங்க பெட்டிஷன் வந்து வெளியில வந்துச்சா? என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க? இவங்க வெளியில வந்து இவங்க ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. ஓகேங்களா? பெட்டிஷன் வெளியில வந்துச்சுங்களா? இந்த பெட்டிஷன் வந்து கோர்ட்ல இருந்து வந்த பெட்டிஷன் கிடையாது. ஏன்னா கோர்ட்ல இருந்து வர பெட்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஒட்டி அனுப்ப மாட்டாங்க. ஓகேங்களா? இன் கேஸ் வந்து சம்மனோட சேர்ந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இது வந்து டெலிபரேட்டாவே வந்து திஸ் ஹஸ் பீன் லீக்ட் டு டேமேஜ் இஸ் பொலிட்டிக்கல். இப்ப அந்த தியரியில தான் நான் வந்து சொல்ல விரும்புறேன். ஓகேங்களா? இது வந்து எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கோர்ட்ல இருந்து லீக் ஆகல. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், கோர்ட்ல இருந்து லீக் ஆகல. Probably அந்த சீல்லாம் வந்து அழிச்சிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். they would have bribed it and all these things. I leave it to the God தான். நம்ம வந்து சம்மனா வந்துச்சுன்னா போட்டோ ஒட்டி வராது. ஓகேங்களா? ஒரு இன்னைக்கு தான் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அது இன்னைக்கு தான் வந்து நம்பர் ஆயிருக்கும். ப்ராப்ளி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் நம்பர் ஆயிருக்கும். டுடே இஸ் ஆல்சோ ஆன் ஹாலிடே. அவருக்கு அவர் இந்த பெட்டிஷனை ரிசீவ் பண்ணணும்னா கூட வந்து இட் வில் டேக் Wednesday or Thursday to receive the summon. if the இன்னைக்கே அவ்வளவு சீக்கிரமா கோர்ட் வேலை செஞ்சிருந்தா கூட, அதுக்கு முன்னாடியே வந்து கேஸ் நம்பரு, நெக்ஸ்ட் ஹியரிங் டேட், இந்த பெட்டிஷன் வெளியில வந்தது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஐ லீவ் இட் டு காட். ஏன்னா இது ரொம்ப ஒரு கனத்த இது. நம்ம வந்து as an advocate, as I see that is our office doesn't run more or less. நாங்க வந்து ஃபேமிலி கேஸ்னா வந்து பாத்தீங்கன்னா எங்க சீனியர் எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, let us spend more time for the family matter to get them to unite.